உண்மையான நில மதிப்பினை ஆய்வு செய்ய சிறப்பு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு முரண்பாடுகளை சீர்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, வழிகாட்டு மதிப்பு முரண்பாடுகளை சீர்படுத்தும் நோக்கில் உண்மையான நில மதிப்பினை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தலைமையில் சிறப்பு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து அந்த குழு அளிக்கும் அறிக்கையின்படி முரண்பாடுகள் களையப்பட்டு நிலத்தின் வழிகாட்டி மதிப்புகள் சீரமைக்கப்படும் என கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாய நஞ்சை நிலங்கள், மானாவாரி நிலங்கள் மற்றும் தரிசு நிலங்கள் இவற்றின் வழிகாட்டு மதிப்பு முரண்பாடுகளை சீர்படுத்தும் நோக்கிலும் உண்மையான சொத்து மதிப்பினை பிரதிபலிக்கும் வகையிலும் வழிகாட்டி மதிப்புகள் நிர்ணயம் செய்வதற்காக கழக அரசால் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது.